இப்போ உத்தியோக கிரமத்தில் எடுத்துட்டா ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு உத்தியோகத்துக்கு போகிறான், காத்தால 8 மணிக்கு வரான். காத்தால பிராத சந்தியில் பண்ணணும்னு நிர்ணயம் இருக்குது. ஆனால் எழுந்துக்கிறதே வரதே 9 மணி ஆகிடுறது காத்தால. அப்போ வந்து பிராத சந்தி. அதே மாதிரி ராத்திரி 2:30 மத்தியானம் 2:30 மணி 3 மணிக்கு போனால் ராத்திரி 10 மணிக்கு வரான். அதுவும் காலம் கடந்து போயிடுறது. அப்போ கால அதீத பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்கே, அதை உபயோகப்படுத்தி அதில் வந்து நஷ்டமாகாமல் பண்ணலாமா இந்த கர்மாவை? ஒரு சின்ன சமாச்சாரம். சேர்த்து பண்ணுறது சிலது, முன்னாடி பண்ணுறது சிலது, அப்பத்தான் பண்ணுறதுன்னு சிலது ரூல் இருக்கு. போனதெல்லாம் சேர்த்து இன்னொருக்கா பண்ணலாம் அப்படின்னு சிலது, இல்லை முன்னாடிக்கு கொஞ்சம் பண்ணி வைக்கலாம் சிலது. அந்த சமயத்தில் தான் பண்ணும். சந்தியாவந்தனம் விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தியாவனம் பண்ணால் அது போனதை எல்லாம் திருப்பி பண்ண முடியாது. அதில் சேராதது விட்டு போகிறதா தான் அர்த்தம். சிலதெல்லாம் அப்படி தான் வச்சுருக்கு. அதனால் சந்தியாவந்தனம் போயிடுத்து, ஒரு நாளைக்கு சந்தியாவனம் போச்சு, 2வது நாளைக்கு போச்சு, 3வது நாளைக்கு போச்சுன்னா சந்தியாவந்தனம் போனதான். நாட்டினுடைய நடப்பும் நம்முடைய ஜீவித ரீதியும் நமக்கு இருக்கிற ஆசையும் இப்போ இருக்கிற சூழலும் சந்தியாவந்தனத்துக்கு அனுகுணமாக இல்லைங்கிறது நன்னா புரியுறது. அப்படி இல்லைங்கிறதுனாலே அதை விட்டு விடலான்னு சொன்னால் அந்த சந்தியாவந்தனம் வந்து உன்னுடைய ஜீவித ரீதிக்கு தகுந்தபடி மாற்றிக்கிற மாதிரி தர்மசாஸ்திரம் ஒத்துக்காது. உன்னுடைய ஜீவித ரீதிக்கு தகுந்தபடி ஒரு சந்தியாவந்தனம் தள்ளுறேன்னா எங்களை போது 2 கட்ட ஆரம்பித்து புதுசாக உண்டு பண்ணா தான் உண்டே தவிர சாஸ்திரத்துலேருந்து நீ கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் சின்ன வயசில் இங்கிலீஷ்காரர் இருக்கிற காலத்திலேயே ஆஃபீஸுக்கு போகிறோம் சாப்பிட்டு போகிறோமா உண்டு, ராத்திரி ஆஃபீஸே கிடையாது. அதனால் ராத்திரி ஆஃபீஸுன்னு இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கலை. இப்போ தான் ராத்திரி பகலாக்கி பகல் ஆஃபீஸ் இல்லாத ராத்திரி ஆஃபீஸாக மாற்றிட்டு நாம் காலத்தில் மாற்றி நம்முடைய சிந்தனையினால் எல்லாத்தையும் மாற்றி அதுக்கு நீ வழங்கி கொடுக்கணும். இந்த சந்தியாவந்தனம் இல்லாட்டா சந்தியாவந்தனம் நான் விட்டு விடுவேன்னு அப்படி ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்திக்காமல் முடிஞ்ச நாளைக்கு சந்தியாவம் பண்ணிட்டு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருது. நான் சொல்கிறேன், எல்லா நாளைக்கும் ராத்திரி போய் பகலில் வருதுன்னு சொன்னால் எல்லா நாளைக்கும் ராத்திரி அடுத்த வாரத்துக்கு அவன் பகலாக்குவானே அப்போ பண்ணலாமே. அதுக்கப்புறம் அடுத்த ராத்திரி 5-6 நாளைக்காவது பண்ணலாமே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வருவது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது இன்னும் சின்னதாக வருதுன்னு கொண்டு வந்துவிட்டா இல்லைன்னு லோபத்தில் வந்து நிற்குமே தவிர சேர்த்து பண்ண முடியாது. சேர்த்து பண்ணுறதுன்னு வராது. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். உபாசனம் பண்ணிட்டு இருப்பார், 2 பேருக்கு சேர்த்து உபாசனம். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? உபாசனம் பண்ணுறதுக்கு நீ இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிறேன்னா அவன் பொண்டாட்டி உபாசனம் பண்ண சொல்லுவார். அந்த பொண்டாட்டி 3 நாளைக்கு உபாசனம் பண்ணலாம், 4வது நாளைக்கு நீ தான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது அக்ரி போச்சும்பர். அவர் இப்போ வந்து பொண்டாட்டி பண்ணலான்னு நூலாக கொடுத்து விட்டா உபாசனத்தை பொண்டாட்டி தலையில் வச்சுட்டு ஊரழித்து விடுவார். அதனால் உபாசனம் சர்வதா நஷ்டமாயிடும். அதனால் நாம் வந்து இது 2 நாள் பண்ணினாலும் தப்பில்லை, 3வது நாளைக்கு சேர்த்து பண்ணலான்னா 1 வருஷத்துக்கு சேர்த்து பண்ணுவேன், 60 நாளைக்கு சேர்த்து பண்ணுவேன், கடைசி நாளைக்கு சேர்த்து பண்ணலான்னு சொல்லுவார். சேர்த்து பண்ண முடியல என்ன பண்ணுறது? பணத்தை கொடுத்து விடு சரியாயிடுன்னு சொன்னால் போயிடும். இப்படி சர்வலோபத்துக்கு காரணமாகும். அது கீழ்கிட்டே வந்தால் சர்வலோபத்துக்கு காரணமாகும். அதனால் நாமே கொஞ்சம் திருந்தி அதை கொஞ்ச நாளைக்கு தொட்டு பண்ணுற மாதிரி வச்சுக்கிறது தான் நியாயமாக பண்ணுறது. எந்த இக்கட்டான சூழ்நிலை ஏன்னு அப்படி சொன்னேன்னா ஒரு இடம் வருது பாருங்க. ஒருத்தன் அதாவது பாலைவனத்தில் மாட்டின்னு விட்டான், அங்கே ஜலமே கிடைக்காது, சந்தியாவந்தனம் பண்ணணும். ஜலம் இல்லைன்னா எப்படி பண்ணுறது? கவலைப்படாத, அந்த மந்திரத்தை சொல்லு, அங்கே இருக்கிற மண் இருக்க மணல் அதை மாதிரி அர்க்கியத்தை விடு, சந்தியாவந்தனம் ஆச்சுன்னார். அதனால் அந்த அளவு கொடுத்துருக்கு. நான் முன்னாடி ஒன்று சொன்னேன், நம்மால் முடியாத ஒரு காரியத்தை தர்மசாஸ்திரம் திணிக்காது. நம்மால் முடிகிற காரியத்தை மட்டும்தான் சொல்லும். அந்த முடிகிற காரியம்தான் இது. அதே மாதிரி நீ வெளியூருக்கு போகிற, சந்தியாவந்தனம் பண்ண இது பிடிச்சிட்டு இருக்க, பஸ்ஸில் கையில் 9 மணி ஆச்சு, பண்ணலையே இருக்குது, மனசுலேயே அந்த சந்தியாவந்தனத்தை ஜெபிச்சுட்டு இருக்கலாமே, யாரையும் பார்க்காதையே வரலாமே. அதனால் நான் ஆற்றுக்கு போய் 12 மணிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானத்தை பண்ணி 6ஆம் முறை பண்ணுறேன்னு சொன்னால் சரியாக வராது. அது அந்த காலமே இல்லை. அதனால் என்னாச்சு, எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கா, மானசிகமாக அதை பண்ணலாம். அதனால் ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டால் ஏன் இது இப்படி சொல்கிறா தெரியுமாவா? தர்மசாஸ்திரக்காரால் இப்படி அடம் பிடிக்கிறாளே நினைக்காதுங்கோ. சர்வதா நஷ்டமாகறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் ஒரு நடவழி பெருசாக ஒன்று இடவழி கொடுத்து விட்டான்னா, ஒரு லூப்புஹோல் வந்து விட்டா அதில் புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு விடுவோம். நாமெல்லாம் சாமானிய ஜனங்கள் இல்லை, எங்கே லூப்புஹோல் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதை வச்சுட்டு இருக்கிறதே அழிக்கிற புத்தி நமக்கு நிறைய உண்டு. அந்த புத்தி நமக்கு வரப்படாதே இல்லையோ, அதை காப்பாற்றுறதுக்காக அதை கவலைப்பட்டு ஒரு நிர்ணயம் வச்சுருக்கே தவிர அதை நம்முடைய புத்தியை மாற்றினா நம்ம நிச்சயமாக முடியும். அந்த கிடைக்காத வேலையில் அந்த மந்திரம் ஜெபிச்சா போதும். குறைஞ்சபட்சம் காயத்ரி ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு பண்ணணும்?
ஏன்னா அது காலம்பரை இவ்வளவு, மாத்தியானத்து எவ்வளவு, சாயங்காலம் இவ்வளவு நிர்ணயமாக இருக்குது. அது பண்ண முடியல. குறைஞ்சபட்சம் காயத்ரி என்ன பண்ண முடியும்? குறைஞ்சபட்சம் காயத்ரி சொன்னால் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமோ, சந்தியாவந்தத்துக்கு முன்னாடியும் சந்தியாவந்தத்துக்கு பின்னாடியும் காயத்ரியும் இருக்குது. அப்படியாக நம்ம சந்தியாவந்தருடைய இது உட்காந்த உடனே சரீரத்துக்கு புரோஷனம் பண்ணுறது, ஆபோஜனம் பண்ணுறது, அர்க்கியம் பண்ணுறது, அப்புறம் உட்காந்து ஜெபிக்கிறது, அப்புறம் உபஸ்தானம் பண்ணுறது, இப்படி இருக்குது. இதில் இந்த முன்பின் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செலவு பண்ணுறோமோ அந்த செலவு காயத்ரிக்கே இல்லை. கார்த்தால ஒரு 128 ஜெபிக்கிறேன்னு சொன்னால் கூட நேரம் இருக்கும், அது இருக்கும். மத்தியானம் ஒரு 32 ஜெபிச்சாலும் போகும், சாயந்தரம் ஒரு 64 போகும்னு வச்சுருக்கு. இது ஒரு நடைமுறை. நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன், அந்த காயத்ரி ஜெபிக்கிறது ஒரு 12வது ஜெபி, ஒரு 12வது ஒரு காயத்ரி ஜெபி தப்பே இல்லை. ஆனால் காயத்ரி ஜெபிக்கணும். ஏன்னு இப்படி சொன்னேன்னா, சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏதாவது ஆசோட்டம் இருந்து நமக்கு சுத்தம் போராது இருக்கிற வேளையில் நீ அப்படி ரொம்ப இல்லைன்னா ஒரு 10 காயத்ரி ஜெபி சொல்லுவேன். அப்போ ஒரு இடத்துல குறைச்சி காட்டியிருக்கார் அவர். நானாக குறைக்கலான்னு நான் சொல்லப்படாது, ஒரு இடத்துல குறைச்சி காட்டியிருக்கார். ஒரு அசுத்தமான வேளையில் நீ இத்தனை ஜெபிக்காத, கொஞ்சம் குறைச்சிக்கொண்டு. இதில் என்ன வேடிக்கை தெரியுமோ, அசுத்தமாக இருந்தாலும் காயத்ரி வேணுங்கிறார். அதனால தான் அசுத்தமான வேலையிலேயே ஜெபிங்கிறார். அசுத்தமான வேலையை விட்டுவிடும் சொல்லியே, அசுத்தமான எண்ணிக்கையை குறைச்சிக்கோன்னார். அதனால் அது நிரந்தரமாக இருக்கணும். காயத்ரி மாத்திர சாரோபி, அது மட்டும் கையில் இருந்தால் அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம். அது இவனுக்கு தெரியலை, அந்த மருந்தினுடைய தரம் தெரியலை, அந்த மருந்து சாப்பிட்டு பார்க்கலை, அந்த மருந்து என்ன செய்யணும்னு இப்போ சொல்லலை. இவனுடைய புத்தியில் அது ஒன்றுமில்லைன்னு நினச்சிட்டு இருக்கான். அசடு, இந்த அசடை எப்படி திருத்துறது பண்ணினா தான் வரும். அதனால் காயத்ரி மாத்திர சாரம் இருந்தால் நாம் என்ன வேணால் பண்ண முடியும். என்ன வேணால் பண்ண முடியும்னா நம்ம பெருசாக்கிறதுக்கு நமக்கு அந்தந்த சமயத்தில் நம்முடைய புத்தி சரியான வழியை காட்டி நம்ம மேலே கொண்டு வரதுக்கு அது ஒன்றே போதும். சிபாரிசே வேண்டாம். இன்னொரு சிபாரிசு இல்லாமல் நாமே முன்னேறத்துக்கு மருந்தாக இருக்கக்கூடியது இந்த காயத்ரி. இந்த குழந்தைக்கு 8வது வருஷம் பண்ணான்னா அவன் எப்படி இருப்பான் தெரியுமோ, அதெல்லாம் இல்லாதவரே எப்படி இருக்கானே, அதுவும் கூட இருந்தால் எப்படி இருக்கும், அது நினச்சி பாருங்க. அதனால் அதை வரத்துக்கு தான் பார்க்கணுமே தவிர அதை மொத்தமாக அழிக்கிறதுக்கு போகக்கூடாது. அதனால் இது நேரமாச்சுன்னா மந்திரத்தை ஜபிக்கிறது, உள்ளுக்குள்ளேயே ஜபிக்கிறது. போயிட்டே இருக்கோம், பஸ்ஸில் பிடிச்சிட்டு இருக்கான், என்ன பண்ணுறது, ஜபிக்கிறது. ட்ரெயினில் ஏறி இருக்கான், இடமே கிடைக்கல, எங்கே ஒரு முக்கில் உட்காந்துருக்கான், ஜபிக்கிறது. அப்படி பண்ணலாம்.